ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோக்கு ஹீரோயின் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிய ஹீரோயின்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய காசு கிடச்சிருக்கோம், ஒரு செக்கா. அந்த செக்கை கொண்டு போய் கொடுக்குறப்போ ஹீரோ அந்த செக்கை கிழிச்சு போட்டுட்டு சில பல பிரச்சனை பண்ண அதை பார்த்து ஹீரோயின் கோவப்பட்டுட்டு கிளம்புவாங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஹீஜின் ஹீரோ கூட மூவி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பா. ஸோ அதனால் ஹீரோயின் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் ஹீஜின் கூட பிரேக்கப் பண்ணலை, இன்னும் டச்சில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு கோவப்பட்டு இனிமேல் எதுவுமே கிடையாதுன்னு ஹீரோ மேலே கோவப்பட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிருப்பா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஹீஜினும் ஹீரோவும் மூவி பார்க்கறதுக்கு போக முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு தான் போயிருக்காங்க. பட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற டேஸ்ட்டு ஹீஜினுக்கு பிடிக்கல. இது டேஸ்ட்டு நல்லா இல்லை, நம்ம பழைய இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க டேட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ போன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. பட் அந்த ரெஸ்டாரண்ட் அந்த இடத்துல இல்லை. இதை பார்க்குற ஹீஜின் இல்லைன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறா. ஹீரோவும் சரி இல்லைனா விடு, நம்ம வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்கிறதுக்கு அது எப்படி போக முடியும், நீயும் நானும் எப்பவும் போயிட்டு வந்த இடம், அதுக்குள்ளே மறந்துட்டு எப்படி உன்னால் சேஞ்ச் ஆக முடியுது, இந்த இடத்துல ஹென்றி இருந்தால் இப்படிலாம் நடந்துக்கிட மாட்டான்னு சொல்லிட்டு கோவத்தில் இங்கே ஹீரோட பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவன் அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுற மாதிரிலாம் இல்லை. ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்டு அதனால ஹீரோ இப்போ சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு சொல்லி தான் அவன் அந்த இடத்துல கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா ஆல்ரெடி நேமை ஹீஜின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அப்ளை பண்ணிப்பாங்க. இப்போவும் அதுக்கு அப்ரோடு வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதை தான் இப்போ வீட்டில் காமிச்சிட்டு துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த செகண்டே நைட் டைம் உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோவும் ஹீஜினும் இன்னும் ஒன்றா தான் இருக்காங்க. இனி எனக்கும் ஹீரோவுக்கும் இல்லை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அவங்க அக்காட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு, நேற்று தான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவனுக்கு பேசினேன், இப்போ என்ன நீ காசை கொடுத்தானே ஆள் அப்படியே மாறிட்டானா என்னன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் நடந்தது எதுவுமே சொல்லலை. தொடர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே மறுநாள் விடிஞ்சா இங்கே ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. வந்ததுமே ஹீரோயின் தந்தை செக்கை கிழிச்சு போட்டிருப்பாங்களா, ஸோ அதை தான் தேடுறாங்க. ஆனால் அந்த டஸ்ட்பினில் இல்லை, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற அந்த யங்ஜா பொண்ணுகிட்ட போய் கேட்டால் குப்பை தொட்டியில் இருக்கும், நான் குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டேன்னு அசால்ட்டாக சொல்கிறா. ஹீரோவுக்கு தானே அதோட மதிப்பு தெரியும். ஸோ சடன்னு ஓடி போய் இருக்கிற குப்பையெல்லாம் கிளறி ஸ்ட்ரெயிட்டாக கிழிச்சு போட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துருந்தாங்க ஹீரோ. ஸோ அது வந்துட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து நிற்கிறப்போ கரெக்டாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நிறைய மெமரிஸ் இருக்கும்ல. ஸோ அதை தான் நினச்சி பார்க்காங்க. அப்படியே ஃபீல் பண்ணி லைட்டாக அலற மாதிரியும் இருக்குது. ஸோ ஹீரோயினை ரொம்பவே ஹீரோ மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீரோயினும் சும்மா இல்லை, கொஞ்சம் ஹீரோவை நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற காலாண்டில் வந்து அந்த ஜேஜு ஐலாண்டில் உள்ள அந்த மலை இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு முறை நான் அந்த மலைக்கு போனேன், அங்கே போய் எல்லாத்தையும் எனக்கு நடந்தது எல்லாத்தையும் அந்த இடத்துல மறந்துட்டு அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் மூவ் ஆன் பண்ணிட்டு வரணும்னு நினச்சேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே இப்போ ஹீரோயின் செய்ய போகிறாங்க போல். ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோயின் ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் காலை ஹீரோயின் அட்டன் பண்ணல. ஏன்னு அப்படி இங்கே பார்த்தோன்னா ஹீரோயினோட ரூமில் ஹீரோயின் அக்கா வந்து ஹீரோயின் வந்து ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, நான் இப்படி ஜேஜு ஐலாண்டில் உள்ள மலைக்கு போகிறேன், சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோனையும் வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் அக்கா கையில் தான் ஃபோன் இருக்குது. ஹீரோ கால் பண்ணுறதையும் பார்த்துட்டு அட்டன் பண்ணலை. ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நிற்காங்க. ஹீரோயினோட அக்காவும் கரெக்டாக வீட்டுக்கு வெளியே வந்து ஹீரோவை தான் பார்த்து பேசுகிறாங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கேன், என் தங்கச்சியை பார்த்து பேசக்கூடாது, அவளை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம், இப்போ நான் அடுத்ததாக அவளை ஹேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் நடந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, இனிமே அப்படிலாம் நடக்காது, நான் ஹீரோயினை பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க. எதுனாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் அவட்ட சொல்லிக்கிறேன், அவளெல்லாம் நீ மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை முடியாது, நான் அவளை பார்த்து தான் பேசுவேன், அவள் வீட்டிலே இல்லாதப்போ அப்போ எப்படி நீ அவளை பார்த்து பேச முடியும், என்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அவள் எங்கே போயிருக்கா, எதுக்காக போயிருக்கான்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, என்னன்னு சொல்லுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டு இருக்கிறப்போ உள்ளே இருக்கிற ஹீரோயினோட அம்மாவும் யார் வெளியே நின்று இவ்வளோ சத்தமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி வராங்க. அதுக்குள்ளே ஹீரோயினோட அக்காவும் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே கார் நிற்கும், அது பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மா இப்போ ஹீரோவை பார்த்தாலும் கண்டிப்பாக பெரிய சண்டை வரும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் யாருமே இல்லை மாதிரி எங்கேருந்து சத்தம் வந்துச்சுன்னு பக்கத்தில் இருக்கிற ஹீரோவோட காரை பார்த்துட்டு காரை இங்கே யார் வச்சுட்டு போனான்னு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப போயிருந்தாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட அக்காவை பார்த்துட்டு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே, இல்லைனா நீங்கள் உங்கள் அம்மாட்டிருந்து என்னை மறைச்சி வைக்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு யார் பிடிச்சிருக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாது, என்ன ஆனாலும் சரி என்னோட தங்கச்சியை நான் உனக்கு தரமாட்டேன், உன்னை மாதிரி ஒரு பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயினை பார்க்காத ஹீரோ தான் இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு மெசேஜாக அனுப்பிட்டுருக்காங்க, என்ன பண்ணுற என்கிட்ட பேசி எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே ரீட் பண்ணுறது ஹீரோயினோட அக்கா தான், என் ஃபோன் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கும் புரியுது ஹீரோயினுக்கும் ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, ஹீரோ மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. அதனால் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோட்ட மறுபடியும் வந்து பேசுகிறாங்க. அவள் ஃபோனு இங்கே தான் இருக்குது, என்ன சாரி கேட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் எல்லாத்துக்கும் தான் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இனி ஒரு முறை என் தங்கச்சியை இனி ஹேட் பண்ணக்கூடாது, அவள் இன்னும் அளவே கூடாது, அவள் இப்போ ஜேஜு ஐலாண்டுக்கு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருக்க இடத்தையும் சொல்கிறாங்க. அப்படியே மறுநாள் விடிஞ்சால் இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. கரெக்டாக ஹீரோயின் அந்த ஜேஜு ஐலாண்டில் இருக்கிற அந்த மலையில் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அந்த மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு ரீசன் என்னென்னா ஹீரோயின் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும்
எல்லாத்தையும் மறக்கணும். கூடவே ஹீரோங்கிற சாப்டர் ஹீரோயின் லைஃப்பில் வந்த எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் ஹீரோயினோட குறிக்கோளாக வச்சுட்டு மலையில் ஏறிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டைம் பார்த்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஹீரோயின் ரொம்ப முட்டி மோதி மலையோட உச்சிக்கு போய் நிற்காங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு இது வரைக்கும் என் லைஃப்பில் சாம்சனாக நடந்தது தான் எல்லாமே, ஆனால் இப்போலேருந்து இனி ஹீஜினாக இருந்து தான் எல்லாமே நடக்க போகுது. அது மட்டும் கிடையாது, அந்த சாம்சிக் ஹீரோ அவனுக்கு எனக்கும் இருந்த தொடர்பு எல்லாமே இந்த இடத்துல முடிஞ்சு போகுதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்துலேயே தான் ஹீரோ நின்றுக்கிட்டு யாரை கேட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கவனிக்கிற ஹீரோயினும் அவன் எப்படி இந்த இடத்துக்குலாம் வந்தான், இல்லை இது என்னோட பிரம்மையாக இருக்கும், நம்மளை தேடி அவன் இந்த தூரத்துக்குலாம் வந்திருக்க மாட்டான்னு சொன்னால் பக்கத்தில் ஹீரோ வந்துட்டு ஏன் இவ்வளோ லேட்டாக வர, நான் எவ்வளோ நேரமாக தான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை உன் பேரை யார் ஹீஜினா மாற்றினா, எனக்கு சாம்சனாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் எவ்வளோ தான் ஹீரோ விட்டு விலகணும்னு ட்ரை பண்ணாலும் இனி அது நடக்காத விஷயங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பக்கத்துலேயே ஒரு இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ என்னன்னா, நம்மளுக்குள்ள இந்த கான்ட்ராக்ட்லாம் இன்னும் முடிஞ்சு போகல, அடுத்ததாக ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, நம்ம இனி 100 வருஷத்துக்கு மேலே டேட் பண்ணலாம், கூடவே அதில் ரியலாக டேட் பண்ணுறவங்களுக்குள்ள என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினோ என்ன ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் காசுக்காக கான்ட்ராக்ட் போட்டேன், இப்போ நான் எதுக்காக போட போகிறேன், அப்போல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டேன். அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினுக்கு பசிக்குது போல், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்குறதுக்கு ஹீரோவும் ஏதோ குக்கீஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல், அதையும் கொடுத்துட்டு கூடவே சூப் ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அதையும் ஹீரோயினுக்கு ஒரு பவுலில் ஊற்றி கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இன்றைக்கி ஹீரோயினோட பிறந்தநாள் போல், அதுவும் ஹீரோயினோட அக்காட்ட இருந்து கேட்டு தான் தெரிஞ்சு வச்சு கொடுக்காங்க. ஸோ ஹீரோ இவ்வளோ தூரம் தனக்காக வந்ததும் கூடவே இந்த இடத்துல வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறதும் செய்கிறத வச்சு ஹீரோ மேலே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ஹீரோயின். அப்படியே நைட் டைம் போல் மலைக்கு கீழே இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு அதில் நடந்து வந்ததுனால நல்லா காலில் வலி போல், ஹீரோ தான் ஹீரோயினோட காலை பிடிச்சி நல்லா அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹீரோயினும் மலையோட உச்சி வரைக்கும் எதுக்கு வரணும், கீழேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கலாம்ல, உங்கள் காலில் வேற ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் என்ன தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன், அது மட்டும் கிடையாது, மலையோட உச்சியில் இருந்தது நீயாச்சு, மாதிரி எப்படி நான் வராமல் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு நான் சொன்னேன்ல நம்ம கான்ட்ராக்டுக்குள்ளே இனி எல்லாமே அலௌடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டச் பண்ணலான்னு சொல்லி பக்கத்தில் போனால் பதிலுக்கு ஹீரோயின் என்னென்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு தள்ளி போகிறாங்க. எனக்கு ஒரு சில ரீசன் இருக்குது, அது வரைக்கும் நம்மளுக்குள்ளே எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன், நான் ஒரு 10 கிலோ இல்லை ஒரு 5 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணி நான் ஒரு அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்மளுக்குள்ளே இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அதெல்லாம் முடியவே முடியாது, எதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னால் ஹீரோயின் நம்மளுக்குள்ளே இது வரைக்கும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினோட நேம் வந்து சாம்சங்லேருந்து ஹீஜினா மாறுறதுக்கு அப்லோடு வந்திருக்கும்ல, அந்த பேப்பரை எடுத்து ஹீரோட்ட காமிக்கணும்னு போனால் ஹீரோவும் அதை வாங்கி பார்த்துட்டு சர்சன்னு ஹீரோயின் முன்னாடியே ஒரு செகண்டில் கிழிச்சு போட்டுட்டு யார் சொன்னா உன் நேம் எப்பவுமே சாம்சங் தான் ஹீஜின் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பதிலுக்கு ஹீரோயினும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை ஒரு செகண்டில் கிழிச்சு போட்டானேன்னு சொல்லிட்டு 30 வருஷமாக அந்த பேரை வச்சு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தான் தெரியும், ஆனால் நீ என்னென்னா ஒரு செகண்டில் அது எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹீரோவும் ஒரு வழியாக மல்லு கட்டிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு இப்போ இதுவாக முக்கியம் வா மேட்ரை பார்ப்போம்னு சொல்லி பக்கத்தில் போனால் பதிலுக்கு ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே மிதித்து தள்ளுறாங்க. கீழே விழுந்ததில் ஹீரோவுக்கு மூக்கு வழியாக ரத்தம் வந்தது தான் மிச்சம். அப்படியே நைட் டைம் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ ஹீரோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஹீரோயின் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேலே எதுவுமே நடக்கலாம் அவங்களுக்குள்ள. அப்படியே மறுநாள் இங்கே ஹீஜினையும் ஹென்ரியும் தான் காட்டுறாங்க. கொரியாவில் இருக்கிற ஒவ்வொரு பேலஸாக சேர்ந்து 2 பேர் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், 2வது ஹீஜினை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான், மறுபடியும் என்னென்னா ஹீரோயினை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜேஜு ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன நினச்சி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே ஹீரோயினும் பார்த்தோன்னா சியோலுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்னன்னா இனி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துருவேதானேன்னு சொல்லி கேட்குறதுக்கு நான் இதுக்கு அங்கெல்லாம் வர போகிறேன், உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள், என்னோட வேலையை எனக்கு பார்த்துக்கிட தெரியும், நானும் என்னோட அக்காவும் சேர்ந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கும், ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங் தான் எல்லாமே, அதுக்கப்புறம் ப்ராப்பராக போனதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் நீ இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் நான் மட்டும் எப்படி கொஞ்சம் யோசித்து பாருன்னு சொன்னால் எனக்கு என்னமோ நீங்கள் ஜேஜு ஐலாண்டில் சாம்சங் இந்த பொண்ணை தேடி வந்த மாதிரி இல்லை, சாம்சங்னு பேரில் இருந்த பார்ட்டி ஷெஃபை தான் உங்களுக்கு தேவைக்கு தேடி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் ஒரு முறை உங்கள் அம்மா வச்சுருந்த அந்த ஸ்பையை ரெஸ்டாரண்ட்டில் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்பை யாருன்னு சொல்லி கேட்காங்க. பதிலுக்கு ஹீரோவும் நீ வேலைக்கு வரேன்னு சொல்லி நான் உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு சொல்லுங்கள், நான் வேலைக்கெலாம் வர முடியாது, ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறானோடனே ஹீரோவும் சொல்கிறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் தான் வருது. ஒரு முறை ஹீரோ பாத்ரூமில் டாய்லெட் பேப்பர் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஹீரோவும் ஹீஜினும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க
பண்ணிட்டாங்கிற கோவத்தில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ பாத்ரூமில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திக்கி திணறிட்டு இருந்தப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ அம்மா வச்சிருந்த ஸ்பை என்னென்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க பிரேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோனில் பாத்ரூமில் வச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போ தான் ஹீரோக்கு யார் ஸ்பைன்னு தெரிஞ்சிருக்கும். கூடவே அந்த ஸ்பைட்டை இப்போ நீ செஞ்சுட்டு இருக்க வேலைக்கு உன்னை நான் வேலையை விட்டு எடுக்க முடியும், ஆனால் நான் இப்போ உன்னை மன்னிச்சு விடுறேன், எனக்கு டாய்லெட் பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு இப்படி தான் ஹீரோக்கு அன்றைக்கி டாய்லெட் பேப்பரும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துருவே தானே, அந்த ஸ்பை யாருன்னு நான் உன்ட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் என்னென்னா இன்னும் நீங்கள் ஹீஜினோட விஷயத்தில் எந்த சரியான முடிவும் எடுக்கலை, அதெல்லாம் சரி பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நம்மளுக்குள்ளே எல்லாமே ஓகேவாக இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் சொல்லி முடிச்சிருந்தாங்க. இதுக்கு மேலே ஹீரோவும் ஒன்றும் சொல்ல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சுட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஹீரோவை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே போயிருந்த ஜெய்ஜு ஐலாண்டுக்கு யார் கூட போயிருந்தேன்னு சொல்லி கோவத்தோட கேட்க ஹீரோவும் ஹீரோயின் கூட தான் போயிருந்தேன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோயின், ரெண்டாவது ஹீஜின், மறுபடியும் ஹீரோயின்னா என்ன அர்த்தம், யாரை தான் டேட் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படியே போனால் சரிப்பட மாட்டேன், இந்த வீக்கெண்டில் உனக்குன்னு நான் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ அங்கே தான் போகணுன்னு சொல்லி கோவத்தோட பேச ஹீரோவும் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு போரே அடிக்கலையா, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இல்லை, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஹீரோட அம்மாவும் கோவத்தில் கத்துனா பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ என்னென்னா கீழே விழுது. ஹீரோ அதை பார்த்துட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா சொல்கிறத கண்டுக்கிடாமல் போகிறாங்க. ஹீரோட அம்மாவும் இவன் இப்படிலாம் பேசினா சரிப்பட மாட்டான்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஹீரோயினோட அம்மாவும் பார்த்து பேசான்னு சொல்லி வீட்டு வாசலில் வந்து நிற்காங்க. ஹீரோயினோட அம்மா வந்து நிற்கவும் நீங்கள் தானே சாம்சனோட அம்மா, உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும், கொஞ்சம் காருக்குள்ளே ஏறுங்கன்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் நான் இதுக்கு காருக்குள்ளே வரணும், நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் கூப்பிட்டதும் நான் வந்துடணுமா என்னன்னு சொல்லி இவங்க சொல்ல இவங்க பேசுகிற பேச்சுக்கு ஹீரோவோட அம்மாவே இறங்கி வந்து பேசுகிறாங்க. என்னோட பையனை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்கள் பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் தான் என்னோட பையன், ஆக்சுவலாக என்னோட பையனுக்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்தாச்சு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த நிலைமையில் உங்கள் பொண்ணும் என் பையனும் ஒன்றா சுற்றிட்டு இருக்குது சரி வராது, எங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் பொண்ணுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு அம்மா ஃபஸ்ட்டு யார் என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்கிறது, ஃபஸ்ட்டு அது காசுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஃபேக்கான டேட்டிங் தானே, இன்னும் நான் காசுக்காக என் பொண்ணை உங்களுக்கு டேட்டிங் பண்ணுறதுக்கு அனுப்புவேன்னு நினச்சிங்களான்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல கான்ட்ராக்ட் டேட்டிங்கை பற்றி பேச இன்னும் ஹீரோவோட அம்மாவுக்கு தெரியாதுலாம் ஹீரோவும் ஹீரோயினும் கான்ட்ராக்ட் போட்டு தான் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ இப்போ இவங்க அம்மா சொல்கிறத வச்சு ஹீரோட அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது ஒரு கான்ட்ராக்ட் டேட்டிங் ஃபேக்கானது தான் சொல்லிட்டு. அதனால் கோவத்தோட ஹீரோவை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அங்கே ஹீரோவில் திரும்பி போகிறப்போ ஹீஜின் அந்த இடத்துல வந்து நிற்கா. ஸோ ஹீஜின் கூட சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீஜின் என்னென்னா ஹீரோ அம்மா முன்னாடி தான் ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக சாப்பிட்ற சாப்பாடை மென்று சாப்பிடாம வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீஜின் பார்க்கறதுக்கு அழகாகவும் அறிவாகவும் இருக்கா, இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீஜின் கூட ஹீரோயினை கம்பேர் பண்ணுறப்போ ஹீஜின் ஒரு ரோஜா பூ மாதிரி இருந்துட்டு இருக்கா, ஹீரோயின் பூசணிக்காய் மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பூசணிக்காய்க்கு மாமியார் மாதிரி தான் இவங்களே இருக்காங்க, இல்லை ஹீரோயினை பூசணிக்கான்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த டைமில் ஹீஜனுக்கு ஏதோ வயிறு வலி வருத மாதிரி இருக்குது. ஸோ அவங்க முன்னாடி காட்டிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போய் நிற்கா. ஏன்னா இப்போ சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப வேகமாக மென்று சாப்பிடாம சாப்பிட்டதுனால இப்போ அவளுக்கு அந்த வயிறு வலி வந்துட்டுருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா இப்போ ஹென்ரியை மீட் பண்ணுன்னு சொல்லி தான் போயிருக்காங்க. ஆனால் அங்கே வந்துட்டு இருக்கிற ஹென்ரி கையில் ஒரு பால் இருக்குது. ஸோ அதை பார்க்குற ஹீரோ உனக்கு பேஸ்கெட் பால் நல்லா விளையாட வருமா, அப்போ நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி நிறைய பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் வேறு இடத்துல போய் விளாட்லான்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக ஹென்ரி பக்கத்தில் ஒரு பால் வந்து விழுது. ஸோ பதிலுக்கு ஹென்ரியும் அந்த பாலை வச்சு அந்த பசங்க கூட சேர்ந்து விளாட்றான். ஆக்சுவலாக அவனுக்கு பேஸ்கெட் பால்லாம் எல்லாமே தெரியும் போல். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் ஒரே இடத்துல செஞ்சு காட்டேன். இதை பார்த்துட்டு இருக்கிற ஹீரோ இது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்விம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் ஸ்விம் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க போல். கொஞ்சம் சந்தோஷத்தில் ஹென்ரிட்டேன் நான் எப்படி நல்லா செஞ்சேனா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஹென்ரியும் ஆமாம் நல்லா ஸ்விம் பண்ணேன், அது மட்டும் இல்லை நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு வேற சொல்ல. இப்போ ஹீரோ என்னன்னா எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோவத்தை மனசில் வச்சுட்டு ஹென்ரியை போட்டுட்டு அடிக்காங்க. பதிலுக்கு ஹென்ரியும் அடிக்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளேயே நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி தான் போயிருக்காங்க. அப்போ ஹீரோ என்னன்னா நீயும் க்யூட்டாக தான் இருக்க, அது மட்டும் இல்லை ஹீஜினா நல்லா பார்த்துக்கோன்னு வேற சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ ஹீஜினை பிரேக்கப் பண்ணிவிட்டு ஹென்ரி பக்கமே விட்டுறலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கும். அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்றதுக்கு முக்கியமான ரீசனே இந்த எக்ஸ் தான். ஏன்னா அவன் தான் லாஸ்ட் டைம் ஹீரோயின்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் தேவையில்லாதெல்லாம் பேசியிருப்பான். அதை பொறுத்துக்குள்ள முடியாத ஹீரோயின் சேரிக்கு கால் பண்ணிவிட்டு உன்னோட ஃபியான்சி இப்பெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அவனை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்ல சேரிக்கும் புரிய வந்திருக்கும் அவளோட ஃபியான்சி ரொம்ப ஒரு கெட்டவன் சொல்லிட்டு, அதனால் பிரேக்கப் பண்ணியிருப்பான். ஆனாலும் இது எல்லாமே ஹீரோயினால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இருக்கிற கோவத்தில் ஹீரோயின் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ மாவள்ளி அவள் மேலே வீசிட்டு உன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு, இப்போ என் வாழ்க்கையை நாசமாயிட்டு என் என்கேஜ்மெண்ட் எல்லாம் கேன்சல் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அதுதான். ஆனால் ஹீரோயினுக்கு அவளோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது. ஸோ நான் இப்படியே வீட்டுக்கு போக முடியாது, வா
பப்ளிக் பாத் போகலான்னு சொல்லிட்டு அவளையும் கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் வச்சுக்கிட்டு அவட்ட பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த எக்ஸை நீ லவ் பண்ணுறியா என்ன, இந்த அளவுக்கு லவ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, ஆனால் அதுக்கெலாம் அவன் ஒருத்தே கிடையாது, அவன் உன்னோட டைப்பும் கிடையாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் மேரேஜ் பண்ணி உன் வாழ்க்கை நாசமாக போகிறதுலேருந்து நான் அதை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண அவளுக்கும் அது நல்லாவே புரியுது. ஸோ அதுக்கு மேலே ஹீரோயின் மேலே கோவமும் படலை, ஒன்றும் செய்யலை, நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டா. அப்படியே நைட் டைம் ஆன பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு போனால் வாசல்லையே இந்த எக்ஸு இப்போ ஹீரோயினை தேடி வந்து நின்றுட்டுருக்கான். பக்கத்தில் போகிற ஹீரோயின், ஏய் நீ தானே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்குறதுக்கு அவன் என்னமோ நல்லவன் மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்கான். என்னோட என்கேஜ்மெண்ட்டை அவள் கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இப்போ ஹீரோயின் என்னென்னா இவனுக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்கா. அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் ஹீரோயின், ரொம்ப ட்ரிங்க் பண்ணாத, உன்னோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுக்கு நான் தானே காரணம், ஏன்னா நான் தானே சேரிக்கு கால் பண்ணி உன்னை பற்றி எல்லாத்தையும் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு நீ இப்போ அதை நினச்சி கவலைப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்கார்தான். உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு காரணம் பயம் இருக்கிறதுனால, ஆனால் பசங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு காரணம் போர் அடிக்கிறதுனால, எனக்கு போர் அடிச்சதுனால தான் நான் அவளை மேரேஜ் பண்ண போனேன், ஆனால் ஆக்சுவலாக நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போவேன். ஹீரோயின் சும்மா இருப்பலாம், கையில் சாப்ஸ்டிக் இருக்கும், அதை எடுத்து குத்தக்கூடாத இடத்துல குத்திக்கிட்டு ஒன்ஸ் ஏ சீட்டர் ஆல்வேஸ் சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி விட்டுட்டு, போ நல்லா ஹாஸ்பிட்டலாக பார்த்து போ, இனி என் பக்கத்தில் வர வேலையை வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸை திட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிளம்புறா. அப்படி இன்னொரு பக்கம் நைட் டைம் போல் ஹீரோ என்னன்னா இங்கே ஹீஜின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீஜனும் இங்கே ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கா. ஸோ ஹீரோவை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோக்காக ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இந்த ஷர்ட் நான் அவனுக்காக எடுத்தேன், நல்லா இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ஒரு ஹாப்பி மூடில் கொடுக்க. ஆனால் ஹீரோ என்னன்னா அந்த மூட்லேயே இல்லை நான் இதை அப்புறமா பார்க்கேன்னு சொல்கிறா. ஆனால் இங்கே ஹீஜனுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் புரியுது. சரி இங்கே இரு, நான் ஃபஸ்ட்டு என்னோட காலை கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் உன்னோட காலை கழுவி விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீஜனோட காலை கழுவி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீஜனுக்கு இங்கே ஹீரோ ஏதோ டல்லாக இருக்கிறதுனால கேட்கா, ஏதாட்டும் நடந்துச்சா இல்லை என்கிட்ட ஏதாட்டும் சொல்லணுமான்னு சொல்லி கேட்டால் ஹீரோ பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இப்போலாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் மாறிட்டேன், அதனால் எல்லாத்தையும் நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிடலாம், முடிச்சுக்கிடலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீஜனும் இங்கே என்ன பார்த்து சொல்லுன்னு சொன்னால் ஹீரோ ஹீஜனோட ஃபேஸே பார்க்க மாட்றாங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன், அந்த சாம்சங் ஹீரோயின்காக தானே அப்படின்னு சொன்னால் ஹீரோவும் ஆமாம் என்ன அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டால் ஹீரோ நான் எப்பவும் அவளை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவளை லவ் பண்ணுறியா இல்லையான்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவள் கூட இருக்கிறப்போ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீஜனும் இப்போ என்ன அவளுக்காக என்ன நீ விட்டுட்டு போறியா, எனக்கு எப்படி இப்படிலாம் பண்ண தோணுது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழ ஆரம்பிச்சிருந்தா. ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஹக் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் இங்கேயே முடியுது. இன்னும் பேலன்ஸ் இருக்குது, ஃபியூ எபிசோட்ஸ் தான், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இனி எல்லாமே சேர்ந்துட்டாங்க, எல்லா சாப்டரும் முடிஞ்சிட்டுன்னு நினச்சா அப்படி இருக்காது, அது கொஞ்சம் வேறு மாதிரி ட்ராக்கில் போவோம். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக போவோம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.